வார நுழம்புகள் வந்தால் டெங்கு நோய் வரும். நுழம்பு ஒரு நாளுக்கு அடிச்சு நாளுக்கு கண்டிப்பாக டெங்கு வரும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், 1980ஆம் ஆண்டு வந்து இந்தியாவிலேயே வந்து வயிற்றுப்போக்கு கொலரான்ற ஒரு நோய் உருவானது. அந்த வளர்ச்சி அடைந்த நாட்டில் இந்தியாவிலே அந்த 1980ஆம் ஆண்டு பாரியோட மோசமான அந்த நோய் காணப்பட்டது. இப்போ இன்றைக்கு நடக்கப்படுற இயற்கையினுடைய காலநிலை மாற்றத்தால் இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெயன்பத்து 10ஆம் வட்டாரத்தையும் சண்டில் இப்போ அது நல்லூர் பிரதேசம் இருக்கிற காக்கதிவு மக்களையும் சேர்ந்தால் யாழ் போதான வைத்தியசாலைக்கு தான் அந்த நோயாளியை கொண்டு வரப்படும். அப்போ யாழ் போதான வைத்தியசாலைக்கு அந்த நோயாளிகள் வந்தால் கண்டிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொட்டான தரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மழை ஜோர்ஜ் வில்லியம்ஸ் சொல்லி அமெரிக்க விஞ்ஞானி அறிவிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் இனி வரப்போகிற காலங்களில் வந்து மாதக்கணக்காக மழை பெய்யாது. 2 மணித்தியாலத்தில் போதிய அளவு மழை பெஞ்சு விடும்னு சொல்கிறது. அப்போ 2 மணித்தியாலத்தில் இந்த எல்லினோ தாக்கத்தால் அதிக அளவு மழை பெய்யும்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெயன்பத்து 10ஆம் வட்டாரமும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் 85 அதை சுற்றி இருக்கிற காகதி கொண்ட பகுதிகளும் கண்டிப்பாக வெள்ளத்தில் மூழ்கும். அப்படி வெள்ளத்தில் மூழ்கைக்கு என்ன நடக்கும்? இங்கே இருக்கிற அவ்வளோ குப்பைகளும் அவ்வளோ செத்த உடலங்கள் அவ்வளோ கழிவுகளும் உடலுக்கு போகும். உடலுக்கு தான் நோய் ஓட்டம் யாழ்ப்பாண போதிய வைத்தியசாலை நிரப்பி கழிக்கும். திருப்பி எத்தனை குடும்பங்கள் இருக்குது? நாங்கள் 30 குடும்பம் இருக்கிறோம். அப்போ 30 குடும்பத்தில் 30 குடும்பம் மட்டும் இல்லை, நல்லூர் பிரதேசம் அந்த பின்பக்கம் தான் நல்லூர் பிரதேசம் இருக்குது. இப்போ அங்கே ஒரு 50 குடும்பம், இல்லாத 30 குடும்பம், எல்லாமே குடும்பம் இருக்கிறோம். போகிறோம் கூட நாங்கள் இப்போ அங்காள சைட்டுக்கு நாங்கள் போகணும். இப்போ நாங்கள் முன்னுக்கு வந்தோம். இதில் வந்து எங்களை பார்த்துட்டு மிச்சம் பேர் படிக்கிறோம். இதில் வந்து 88 இப்போ இதில் வந்து நிற்கிறோம். இப்போ கமிஷனரும் மேயரும் வழியில் வரணும், வந்து இதுக்கு முடிவு காணணும். இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடாது. இப்போ அவ்வளோதான் எங்களை பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ செலவும் நாங்கள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. சமைக்க இல்லாது வீட்டில் நாங்கள் சமைக்கிறே இல்லை. அவ்வளோ வெளியா அவ்வளோ அதாவது கொளுத்தி விடுங்க. பத்தாவது நேற்று அது இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம். ஒரு நாள் பண்ணி விளையாடுறதுக்கு என்னென்னு கேட்கலாம். பத்தாக்குறைக்கு நேற்று வந்து அவ்வளோ குப்பியாக கொடுத்துங்க. ஏனெண்டா முதலாவது அந்த அதுக்குள்ள 5-6 தொழிலாளிகள் இருக்கிறோம். 5-6 தொழிலாளிகள், அதாவது வந்து தொழிலாளிகள் வேற, பாதுகாப்பு உத்தியோகத்தர் வேற. பாதுகாப்பு உத்தியோகத்தர் அதுக்கு இருந்தும் கொடுத்தினோம்டா. அப்போ அதுக்கு என்னத்துக்கு அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்? நீங்க என்னத்துக்காக சின்ன பாதையை விட்டு 15-20 மாடு உள்ள கிடைக்குது. அது ஏன் அந்த மாடு எப்படி வந்தது? ஒரு செக்யூரிட்டிக்கு தெரியாமல் எப்படி மாடு வந்தது? நான் சொல்றேன், நான் சின்ன பானை வந்து வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு ஆட்டோ பாதையை நான் சொல்றேன், அந்த இனிமேல் அந்த காக்கதிவில உணவு கழிவுகளும் வரக்கூடாது. அதாவது வந்து விலங்கு கழிவுகள் வரக்கூடாது. ஏன் தரம் பிரிக்கிற அதை வந்து தரம் பிரிச்சு சபை மாறுது. முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னா காக்கதியை சுத்தி கேமரா போட்டுருவோம். 10 அடிக்கு ஒரு கேமரா காக்கதியை சுத்தி போட்டுறது. அதே 10 அடி பைப்ல லைட் போட்டுறது. அதை விட அந்த மதில் ஒன்றாவது உடங்கி வந்து நெட் அடிச்சிருக்கு. அதை அடிக்கடி வெட்டப்படுது. அப்ப அந்த நெட்டை வெட்டப்படுதுன்னா யாரோ ஒருத்தன் உள்ள போறாங்க, யாரோ இனந்தெரியாதான் உள்ள போறாங்க. அதனாலே நீங்க நடக்கலாம். அப்ப அதுக்குரிய மதில் கட்டுறதுக்குரிய தீர்மானங்கள்லாம் சபைக்கு வருது. அப்ப நாங்க அதை அந்த இடத்துல நாங்கள் அக்செப்ட் பண்ணினா தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். எங்களும் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்கு. நாங்க லஞ்சுக்கு போகாம உங்களோட நாங்க மக்களுக்கான நாங்க மாநில சபை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற சரி. நீங்க சொல்ற சரி. ஆனா இப்ப நீங்க கேமரா போட்ட போறதும் மதில் கட்ட போறதும் நெட் கட்ட போறதும் மக்களுக்கான சொன்னா மக்கள் எல்லாம் குடியேறிட்டு இனி அந்த இடத்துல குப்பை மையம் பெறக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம். அதனால நீங்க அதுக்கு மாற்று வழி தான் நீங்க ஒரு
ஈஸியா சொல்றீங்க. ஒரு வீட்டுல டொய்லெட் இருக்கிற மாதிரி 95,000 மக்கள் இருக்கிறோம், 45,000 மக்கள் இருக்கிறோம். அவன் இந்த கழிவறை அகற்றி வச்சிருக்கிறோம். அதை நாங்க சுகாதாரமா எப்படி போகணும் நீங்க சொல்லணும். இடத்தை நிப்பாட்ட சொல்லி சொல்லல. அது மாநகர சபை சொந்தமான நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க சொல்லுவோம் இடத்தை மாற்றணும்னு சொல்லுவீங்க. வந்து கணக்கு வரும். நீங்க டிசைட் பண்ண பிறகு இருந்தோம். எல்லாம் தெரியும். இல்ல மாநகர சபை முதல்வருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நீங்க என்ன சுயாதீனமா முடிவு எடுப்பீங்க? நீங்க எப்படி எடுத்தீங்க? நாங்க பொதுமக்கள், நாங்க நீங்க எங்களுக்கு தான் பேசுறீங்க. நீங்கள் எங்களுக்கு தான்